வனவாசம் வீசும் காதல் மதுர மண்ணில் கலந்த காதல். ஏண்டி மீனா எங்க கிளம்பிட்டாவ? வேற எங்க போவவ? வேலைக்கு தான் போறேன். நேத்து அவ்வளோ பிரச்சனை நடந்தது, பிறகு நீ எதுக்கு வேலைக்கு போறா? அவ வந்து மறுபடியும் குடிச்சிட்டு பிரச்சனை பண்றதுக்காகவா? நேத்து ஒரு நாள் பண்ண கூத்துக்கே தெருவில் இருக்கிற எல்லாரும் நம்மளை பத்தி தான் பேசிட்டு இருக்காவ. அவன் தான் அப்படி பிடிவாதமா சொல்லுதான்ல, பிறகு நீ எதுக்கு வேலைக்கு போறான்னு ஒத்த காலில் நிக்க? பிறகு மாசம் மாசம் நீ எனக்கு சம்பளம் குடிக்கியா? நான் வீட்டிலே உட்காந்துக்கிறேன். என்னடி நான் வீட்ல சும்மா உட்காந்துக்கிறேன்னு குத்தி காட்டுறியோ? யாரு நான் குத்தி காட்டுவேனா? நான் பாட்டுக்கு செவனேன்னு வேலைக்கு கிளம்பி போயிட்டு இருந்தேன். நீ தானே கேள்வி கூட்டி என்கிட்ட பேசிட்டு இருந்த. பிறகு நான் ஒன்னு குத்தி காட்டுதேன்னு சொல்லுதா? இந்தாரடி, உன் வயசுல நான் செய்யாத வேலையே கிடையாது, தெரிஞ்சுக்க. ஏதோ வயசாகி போச்சேன்னு உக்காந்து கிடக்க. குருத்தோலை பழுத்தோலைய பார்த்து சிரிச்சுதான்ற கதையால நீ பண்றது இருக்கு. இந்த வயசானவளை பார்த்தா உனக்கு அவ்வளவு நக்கலா இருக்கு. யாருக்கு? எனக்கு நக்கலா இருக்கா அப்படின்னு நான் உன்கிட்ட சொன்னேனா? ஏன் பாட்டி நீ இப்படி பண்ற? அந்த ஆள் தான் அறிவில்லாம குடிச்சிட்டு வந்து பிரச்சனை பண்றான். அதுக்காக அவனுக்கு பயந்துக்கிட்டு நான் வேலைக்கு போகாம வீட்லயே இருந்தேனா அப்ப வீட்டு செலவுக்குலாம் என்ன பண்ண? தங்கச்சி படிக்கிறா, அப்பாவுக்கு மருந்து வாங்கணும், இது போக வீட்டு மளிகை ஜாமான் அது இதுன்னு இல்லை. அதுக்கெல்லாம் என்ன பண்றது? அம்மையோட ஒத்தாள் சம்பளம் போதுமா? அதான் அந்த பண்ண வீட்டுல இருக்கிறவங்க 6 மாசம் சம்பளத்தை கொடுத்தாங்களே, அதை வச்சுக்க வேண்டியதா? அதெல்லாம் அப்பாவுக்கு மருந்து வாங்கவே கரெக்டா இருக்கு பாட்டி. என்ன இருந்தாலும் நம்ம தான் பாட்டி பார்த்துக்கணும். இப்போ முத்துவேல் மாமா நான் வேலைக்கு போக வேண்டாம், அதுக்கான காசை நான் கொடுக்குறேன்னு சொல்றதாக. அவங்க சொல்றாங்கன்னு நம்பி நான் வீட்டில் உட்காந்து இருந்தா நம்ம தான் இந்த குடும்பத்துக்கு காசு கொடுக்குறோம் அப்படின்னு அவங்க அதிகாரம் பண்ணுவாங்க. ஒரு அவசரத்துக்கு கூட அவங்க கிட்ட போய் கேட்க முடியாது. பொறவு என்ன இருந்தாலும் அவங்க நம்ம படத்தில் தான் வாழறாக, நமக்கு கீழே தான் இருக்காகன்னு அவர் அதிகாரம் பண்ண ஆரம்பிச்சிருவார் பாட்டி. பிறகு அவங்க என்ன சொல்றாங்களோ அதை மட்டும் கேட்டுக்கிட்டு நம்ம இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்படிலாம் இருக்க முடியுமா பாட்டி? நீயே சொல்லு. அவங்க தான் ஏதோ சொல்றாங்கன்னா அதுக்காக நான் வேலைக்கு போகாம வீட்டிலேயே உட்காந்து இருந்தா என்ன பாட்டி பண்றது? பாரு பாட்டி, யார் என்ன சொன்னாலும் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. நான் வேலைக்கு போவேன், என் தங்கச்சியை படிக்க வைக்கணும். அவள் ரூமில் உட்காந்து படிக்கிறா, அவளை மட்டும் தொந்தரவு பண்ணாத, போய் அவள் கதவை தட்டாத. சோறுலாம் பொங்கி வச்சிருக்கோம், பசிச்சா போட்டு சாப்பிடு. நேரத்துக்கு அவள் அப்பாவுக்கு சாப்பாடும் மாத்திரையும் கொடுத்துக்குவா. உனக்கு ஒரு வேலையும் கிடையாது, நீ பேசாம உட்காந்து இருந்தா போதும் பாட்டி. இந்தாரிடி, என்ன இருந்தாலும் அவன் உன்னை கட்டிக்க போறவன், அவன் சொல்றதையும் கேளு. அது அவங்க கட்டிக்கும் போது பாத்துக்கிறேன். இப்போ என் விருப்பத்துக்கு இருக்க விடுங்க. அவங்க சம்பாத்தியத்தில் தான் வாழணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. நான் வாரேன், வீட்டை பார்த்துக்க. நில்லு. ஐயோ, நேற்று வேலைக்கு போனதுக்கு குடிச்சிட்டு வீட்டுக்கே வந்து பிரச்சனை பண்ணினாக. இன்னைக்கு என்ன பண்ண போறாங்களோ தெரியலையே. எங்க கிளம்பிட்டாவ? மாமா வேலைக்கு தான். ஓ, வேலைக்கு தான் போறியோ? ஆமா, வழி விடுங்க. நில்லு பிள்ளை, உன்கிட்ட பேசணும். வேலைக்கு டைம் ஆயிடுச்சு மாமா, நான் போகணும். இரு பிள்ளை, நேத்து ரொம்ப கடுமையா நடந்துக்கிட்டனோ? என்னது புலி பம்முது? எப்பவும் சிடுசிடுன்னு அதிகாரம் பண்ணுவாவ, இன்னைக்கு என்ன பொறுமையா பேசிட்டு இருக்காவ? என்ன மன்னிச்சிரு பிள்ளை, ஏதோ ஒரு ஆத்திரத்துல பேசிட்டேன். என்ன இருந்தாலும் நான் இருக்கும்போது நீ வேலைக்கு போனா அது எனக்கு தானே பிள்ளை அசிங்கம். அதனாலதான் போக வேண்டான்னு சொன்னேன். ஆனா நீயும் உன் அம்மையும் என் பேச்சே கேட்க கூடாதுன்ற முடிவுல இருக்கிய, அப்படிதானே? ஐயோ மாமா, அப்படிலாம் இல்ல. பிறகு நான் தான் வீட்டை பார்த்துக்கிட்டேன்னு சொல்லுதேன். பிறகு நீ வேலைக்கு போயே அவன் ஒத்த காலில் நின்ன என்ன? நான் மறுபடியும் சொல்லுதேன், நீ வேலைக்கு போறது என்ன அசிங்கப்படுத்துற மாதிரி தான் பிள்ளை இருக்கு. நீ எனக்கு தான்றது இப்ப முடிவு பண்ண விஷயம் கிடையாது, நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும் போதே முடிவு பண்ண விஷயம். அப்படி முடிவு பண்ண பிறகு கல்யாணம் ஆனா என்ன ஆகாட்டி என்ன, உன் குடும்பத்தை நான் பார்த்துக்க வேண்டியது தானே, அது என் கடமை தானே.
என் மாமனார் ஒன்றும் முடியாம படுத்துட்டாருன்னா அந்த குடும்பத்தை ஒரு ஆம்பளையா பார்த்துக்க வேண்டியது என் கடமை. அதுக்கு தான் பிள்ளை உன்னை வேலைக்கு போவாதான்னு சொல்லுதேன். நேத்து குடிச்சிட்டு வந்திருக்க கூடாது, குடிச்சது என் தப்பு தான். அதுக்கு வேணா மன்னிப்பு கேட்டுக்கிறேன் பிள்ளை. ஐயோ மாமா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நான் வேலைக்கு கிளம்பணும், டைம் ஆயிடுச்சு. அப்போ நீ வேலைக்கு போவ. நான் சொல்லுறது உன் புத்திக்கு எட்டுதா இல்லையா? கிளிப்பிள்ளைக்கு சொல்லுத மாதிரி படிச்சு படிச்சு பொறுமையா சொல்லி பாக்குதா? வேலைக்கு போயே திருவன் ஒத்த காலில் நிக்குதா? ஏண்டி என்னை பார்த்தா ஆம்பளையா தெரியலையா? ஒரு குடும்பத்தை பாத்துக்கிறவ மாதிரி தெரியலையா? இவ்வளவு தூரம் சொல்லுத நான் பாத்துக்கிடுறேன்னு பிறகு நீ எதுக்கு வேலைக்கு போகுதா? ஐயோ மாமா, எல்லா தேவைக்கும் உங்ககிட்டயே வந்து நிற்க முடியுமா? எனக்குன்னு ஒரு புடிமானம் வேணாமா? உனக்கு எனக்கு தான் கல்யாணம் ஆக போகுதே, பிறகு புடிமானம் உனக்கு இருந்தான்னா எனக்கு இருந்தாண்ணா. இந்தாரு, நான் இதே மாதிரி பொறுமையா பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன். மரியாதையா சீக்கிரமா வேலையை விட்டு நிக்கிறேன். இல்ல என்ன மனுஷனாவே பார்க்க மாட்டேன். அப்படி இல்ல வேலைக்கு தான் போவேன்னு நின்றுட்டு இருந்தா தாலியை கட்டி வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுவான். தாலி கட்டின பிறகு என் பொண்டாட்டி தானே, அதுக்கப்புறம் எப்படி நீ வேலைக்கு போவான்னு நான் பாக்குதேன். இருடி உன்னை கவனிச்சுக்கிறேன். இவங்க எவ்வளோதான் சொன்னாலும் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. நான் எப்படி இவங்களுக்கு அடிமையாகவே வாழணும்னு நினைக்கிறாங்களா என்ன? இவங்க மட்டும் குடும்பத்தை பார்த்துக்க ஆரம்பிச்சாக, இவங்க அதிகாரத்துக்கு கீழே தான் நம்ம இருக்கணும். என் உடம்புல தெம்பு இருக்கு, என்னால் வேலை பார்க்க முடியும். நான் வேலை பார்த்து ஏதோ பண்ணிட்டு போறேன்னு விட்டா என்ன? மாமனா இருந்தா இப்படி தான் அதிகாரம் பண்ணணுமா? நானும் சொந்தக்காரங்கன்னு எவ்வளோ பொறுமையாக போயிட்டு இருக்கேன். வேலைக்கு வேற லேட் ஆயிடுச்சு, அம்மா வேற திட்டுவா. ஏம்மா லட்சுமி, அந்த வத்தலை காய வச்சு அள்ள சொன்னேன், அள்ளிட்டியா? இல்லைம்மா, இன்னும் அந்த வத்தை ஒழுங்காக காயலை. இன்னைக்கு என்னன்னு தெரியல, வெயில் அந்த அளவுக்கு இல்லை, காஞ்சிட்டு இருக்கு. நேத்துலாம் சரியான வெயில் அடிச்சது. நம்ம எதையாவது காய வைக்கணும்னா தான் வெயில் காட்டவே காட்டாது, அப்படியே மேகம் மூடிக்கும். சரி, அது இன்னும் கொஞ்ச நேரம் காயட்டும். அதாம்மா நானும் பார்க்குறேன். நேற்று சரியான வெயில் அடிச்சுது, இன்னைக்கு அந்த வத்தலை காய வச்சதும் வெயிலே காணலை. எல்லாம் சொல்லி வச்ச மாதிரி இல்லை நடக்குது. ஆமா லட்சுமி, அது என்னவோ உண்மைதான். நீ அது காஞ்ச பிறகு அள்ளி பத்திரமா உள்ள வச்சிரு. பிறகு ஆதி ரூம் கொஞ்சம் சுத்தம் பண்ணிடு. ஏம்மா ஆதி தம்பி வராவளா? உனக்கு என்னமோ தெரியாதவ மாதிரி தான் கேட்பா. அவன் இந்த வீட்டுக்கு வந்து 1 வருஷம் ஆக போகுது. வேலை வேலை வேலைன்னு அங்கனையே கிடக்கான். எப்பதான் வருவான்னு தெரியல. அவனும் இந்த மாசம் வருவான், அடுத்த மாசம் வருவான்னு பார்த்து பார்த்து வீட்டை சுத்தம் பண்றதே எனக்கு வேலையா போச்சு. மாசம் மாசம் அவன் வருவான்னு நினைச்சு நான் வீடை சுத்தம் பண்றதோடு சரி. அவன் வீட்டுக்கு வந்த பாடு இல்ல. நீங்களாவது ஃபோன் அடிச்சு வர சொல்லலாம்லம்மா. எங்க லட்சுமி, போன் அடிக்காமலா இருக்கும்? ஓயாம அப்பப்ப போன் அடிச்சுக்கினே தான் இருக்கும், எடுக்க மாட்டீங்க தான். அப்படியே எடுத்தாலும் வேலை இருக்கு புறவு பேசுதேன்னு சொல்லிட்டு போனை வச்சிடுறான். பெத்தவன் பிள்ளைய பார்க்கணும்னு எவ்வளோ ஆசை இருக்கும், ஆனா அவனுக்கு வீட்டு நினப்பே இல்லை. இதை தான் பழமொழியா சொல்லுவாவ, பெத்தவ மனசு பித்து, பிள்ளை மனசு கல்லுன்னு. அது இதான் நாட்டுக்கு. அட விடுங்கம்மா, ஆதி தம்பி ஒரு நாள் வீட்டுக்கு வந்து தானே ஆகணும். அப்படி நினைச்சுதான் 1 வருஷம் போனுச்சு. அடுத்த மாசம் வருவான், அடுத்த மாசம் வருவான்னு என்னத்த சொல்ல. ஒரு தடவையும் அவனுக்கு போன் அடிச்சு பேசுறப்பெல்லாம் ஊருக்கு வாயா வாயான்னு நான் கூப்பிடுறதும் அவன் வரமான்னு சொல்றதும் தான் வழக்கமா இருக்கு. ஆனா வீட்டுக்கு வந்த பாடு இல்ல. இன்னும் 2 மாசம் பார்ப்பேன், வரலன்னா போய் தரன்னு இழுத்துட்டு வந்தாவது குங்க விட்டுடணும். இவ்வளோ நாள் எப்படிதான் ஆத்தாப்பன பிரிஞ்சு இருக்கானோ தெரியல. அவன் ரூமை சுத்தம் பண்ணி விட்டுரு. துணியில மட்டும் கை வைக்காதம்மா. அவன் துணியில கை வச்சா அவனுக்கு பிடிக்காது. அடுக்கின வாட்டத்திலே இருக்கட்டும். அவன் வந்த பிறகு வேணா ஒரு தடவை துவைச்சி மடிச்சு கொண்டு வந்து வச்சிருவான். அவன் தான் அடுக்கி வைப்பான் அவன் கபோர்ட. வேற யார் அடுக்கினாலும் அவனுக்கு பிடிக்காது. அதனால அந்த துணியிலலாம் கை வைக்காம சுத்தம் பண்ணி விட்டுரு. சரிம்மா, நான் பார்த்துக்கிறேன். சரி லட்சுமி, மறந்துடாத அந்த வத்தல் மட்டும் எடுத்து வச்சிரு. எனக்கு உள்ள வேலை கிடக்கு, நான் போய் பார்க்க.
என்ன இவன் நேத்து நடந்த சம்பவத்தை பத்தி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கல. அவன் கேட்காம நம்ம என்னத்த சொல்றது? கேட்டாலாவது சொல்லலாம், கேட்காம நான் போய் நானா எப்படி சொல்றது? என்னல ஹாஸ்பிட்டல்ல வேலைலாம் எப்படி போகுது? ஷிஃப்ட் மாத்தி மாத்தி நீ தான் அதிகமா போற போல இருக்கு. ஆமாண்ணே, ஆள் பத்தல, இன்னொரு டாக்டர் எடுத்தா கரெக்டா இருக்கும். ஒருத்தர் லீவ் போட்டாலும் எல்லா ஷிஃப்ட்டும் கொலாப்ஸ் ஆயிடுது. எக்ஸ்ட்ரா ஒருத்தர் இருந்தா ஒருத்தர் லீவ் போட்டாலும் மேனேஜ் பண்ணிடலாம். அதுக்கு இன்னொருத்தர் எடுக்க வேண்டியது தானே? ஏன் இன்னும் எடுக்காம இருக்கீங்க? அதுக்கு தான் சொல்லிட்டு இருக்கோம், ஒரு டாக்டர் ஒருத்தவங்களை எடுக்கணும்னு. அப்பதான் கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் குறையும். தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களா, இல்ல புதுசா வெளியே இருந்து தான் எடுக்கணுமா? தெரிஞ்சவங்களும் இருக்காங்க, அவங்கள வச்சு பார்த்துக்கலாம். கேட்கணும், இல்லைன்னா புதுசா எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். எதுவா இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரமா பாருங்க. நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு வர வந்து உடனே 3 மணிக்கெல்லாம் கிளம்பி போற, என்ன கதை? உடம்பு என்னத்துக்கு ஆவறது? இதுல தூக்கம் வேற இல்ல. வீட்டுல வந்தவங்காட்டியும் தூங்குறதும் கிடையாது. வேற ஏதாவது வேலை பார்த்துட்டு இருக்க வேண்டியது. அண்ணன் இன்டைரக்டா அந்த விஷயத்த சொல்லி காட்டுதோ? அதுக்கு டைரக்டாவே கேட்டுட்டு போயிடலாமே. சாப்பாடு வருதா இல்ல ஏஞ்சு போலாமா? இவங்க எதுக்கு இப்படி முறைக்கிறாக? நான் என்ன தப்பு பண்ணேன்னு தெரியலையே. ஐயா, என்னைய பார்க்குறீங்க? வேற ஏதாவது வேணுமா? சாப்பிடுங்க. உனக்கு புத்தி இருக்கா இல்லையா? ஐயோ மீனா, அவனுக்கு எதுக்கு போய் சப்பாத்திய வச்ச? எனக்கு சப்பாத்தி வச்சுட்டு இட்லியை கொண்டு போய் அவனுக்கு வை. அன்னைக்குதான் சொன்னான்ல அவன் சப்பாத்தி சாப்பிட மாட்டான்னு. திரும்பவும் கொண்டு போய் அவன்கிட்டயே வச்சிருக்கா சப்பாத்திய. இவன் வேற எதுக்கு எடுத்தாலும் முறைக்கிறான். அவனுக்கு சப்பாத்தி பிடிக்காதுன்னா அந்த சப்பாத்தியை என்கிட்ட கொடுத்துட்டு அந்த இட்லியை வாங்கிக்கிட்டாதான் என்ன? அதை பண்ணாம அந்த பிள்ளைய பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்கான். அண்ணன் நான் வேற போயிட்டான், ஏத்து வேற பேச முடியாது. காலையிலே இவங்கிட்ட பாட்டு வாங்கணும்னு இவளுக்கு இருந்திருக்கு போல, அதான் இப்படி பண்ணிட்டு இருக்கா. இவ எந்த விஷயத்துல வேணாலும் அமைதியா இருந்துருவா, ஆனா சாப்பாட்டு விஷயம்னு வந்துட்டு அவனுக்கு கோவம் எங்க இருந்தா வருமோ தெரியல. அண்ணா, நீங்க இட்லி எடுத்துக்கோங்க, நான் சப்பாத்தி எடுத்துக்கிறேன். ஐயோ, ஏதோ ஒரு ஞாபகத்தில் சாப்பாடை வேற மாற்றி வச்சுட்டேனா? ஐயா, நான் மாற்றி சாப்பாடை வச்சுட்டேன். சப்பாத்தியை நான் உங்களுக்கு கொண்டு வரல, அவருக்கு கொண்டு வந்தேன். அதை நான் இங்கே வச்சுட்டு உங்களுக்கு கொண்டு வந்த இட்லியை அங்கே வச்சுட்டேன். இருங்க, மாற்றி விட்டுறேன். சாப்பிடுங்கய்யா. ஏய், உங்க வீட்டுல எல்லாம் இட்லி வெறுமனையே தான் சாப்பிடுவாளோ? சட்னி எங்க? ஐயோ ஐயா, மறந்துட்டேன். இந்த எடுத்துட்டு வரேன். எப்படி ஞாபகம் இருக்கும் உனக்கு? எதுக்கு வந்தோமோ அந்த வேலையை பார்க்காம மற்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தா எப்படி உனக்கு ஞாபகம் இருக்கும்? எப்போ பாரு பாட்டு பாடிக்கிட்டே சுத்த வேண்டியது, ஒரு வேலையும் ஒழுங்கா செஞ்சுக்கிறது இல்ல. அதானே தொடப்பமே இல்லாம பெருக்கணுவதானே நீ? பிறகு வேலையில எப்படி சிந்தனை இருக்கும்? கதிரு, ஏன்னா அந்த பிள்ளைய பேசுற? உன் வேலை என்னமோ சாப்பிட்டு கிளம்பு. நான் எப்படி ஒண்ணுதான் ஏசி இருக்கணும், பேசாம போயிடு. ஆவுனா இவளுங்களுக்கு எங்க இருந்துதான் தண்ணி வருமோ தெரியல, மோட்டர் பைப்பை திறந்து விட்டுற வேண்டியது. சாப்பாடு வேணாம், ஒண்ணு வேண்டாம். இந்த வெறும் இட்லிய நீயே உட்காந்து தின்னு. ஐயா, இந்த போய் எடுத்துட்டு வரேன். ஏய் மீனா, அழாத. நான் ஒன்றும் அழல அர்ஜுன். அவங்க பேசுறதும் நியாயம் தானே. வீட்டு வேலைக்கு வந்து வேலையை ஒழுங்கா பார்க்கலன்னா திட்டதான் செய்வாங்க. எல்லாம் என்னோட தப்பு தான். நான் வந்த புதுசுல இருந்தே என் இஷ்டம் போல பாட்டு பாடிக்கிட்டு ஆடிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருந்தேன். என்ன இருந்தாலும் நான் வேலைக்காரி தானே. என் வேலையை நான் ஒழுங்கா செய்யாம விட்டதுக்கு தான் அவங்க திட்டுறாங்க. அவங்க மேல எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. ஆனா என்னால நீயும் கஷ்டப்படுறிய அர்ஜுன். வேணாம் அர்ஜுன், எனக்காக நீ ஒன்றும் கஷ்டப்பட வேண்டாம். நான் படிக்கல. ஏ மீனா, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிக்கிச்சா என்ன? இது எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம படிச்சுட்டு இருக்கோம், ஒரே நிமிஷத்துல வேண்டான்னு சொல்லிட்டா? இங்க பாரு, இவ்வளோ தூரம் வர்றதுக்கு நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம். அதை அவ்வளோ ஈஸியா விட முடியாது. என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, யாரு என்ன நினைச்சாலும் சரி, உன் படிப்பை மட்டும் விடவே கூடாது. அதுக்காக நான் யார்கிட்ட வேணாலும் திட்டு வாங்க ரெடியா இருக்கேன். இவன் என் அண்ணன் தானே, எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது. என்ன ஒண்ணு, எதா இருந்தாலும் நேரடியா கேட்டிருந்துருக்கலாம், கேட்காம மறைமுகமா திட்டிட்டு போறான்.
பரவாயில்ல, அவனுக்கு கேட்கணும்னு தோணலை போல. சரி விடு. உன்னோட கோல் படிக்கிறது மட்டும்தான். இப்படி அழுதுகிட்டு நிற்கிறது கிடையாது. அதுக்கு நடுவில் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் உன் மைண்டுக்குள்ளே படித்து டிகிரி வாங்குறது மட்டும்தான் இருக்கணும். நீலாம் கிரேட் மீனா. வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு படிக்கிற பத்தியா? உனக்காகவே என்ன வேணாலும் பண்ணலாம். உன் படிப்புக்கு நான் கேரண்டி. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி, எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி, நம்ம எடுத்து வச்ச ஸ்டெப்லேருந்து ஒரு அடி கூட பின்வாங்கக்கூடாது. அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோ.